யோசிச்சு பாருங்க. நேத்து நைட்டு நீங்க உங்க ஃபோன எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்க? காலையில எந்திரிச்ச உடனே உங்க ஃபோன உங்க ஃபோன்ல அலாரம் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபோன எடுத்து அதில இருக்கிற Instagram, WhatsApp, Facebook இதில வந்திருக்க மெசேஜஸ ரீட் பண்றதுக்கு எடுத்தீங்களா? ஒரு நாளைக்கு உங்க ஃபோன எவ்வளோ நேரம் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்னைக்காவது செக் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இப்ப நீங்க யோசிக்கிற மாரி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய வீக் வில் பவர் கிடையாது. Instagram, Facebook, WhatsApp எல்லாம் நீங்க இந்த மாரி ஆக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டது. அதுவும் சாதாரணமா இல்ல. சயின்டிஃபிக்கலா ரிசர்ச் பண்ணி இத டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். உங்க ஃபோன் எப்படி உங்களுடைய பிரெயினோட கெமிஸ்ட்ரிய மாத்துது, உங்களுடைய டைம திருடுது அண்ட் நம்ம கண்ட்ரியோடைய ஜிடிபிய இது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே எதர்ச்சியாவோ, தெரியாமயோ நடந்தது கிடையாது. இது எல்லாமே இன்டென்ஷனலா நடத்தப்பட்டது. இத்தன வருஷமா Instagram, YouTube, Snapchat இதெல்லாம் யூஸ் பண்றோம். என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு பாட்டில் தண்ணி கூட சும்மா யாரும் தர்றதில்ல. ஆனா, இவ்ளோ பெரிய பிளாட்ஃபார்ம் அதுவும் நம்ம டேட்டாவெல்லாம் அவங்களே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் ஃபைனலா நமக்கு போர் அடிக்கிறப்ப நம்மள என்டர்டெயின் பண்றாங்க. ஆனா, இதுக்கெல்லாம் அவங்க என்னைக்குமே நம்மகிட்ட காசு கேட்டதே கிடையாது. அவங்கலாம் அவ்ளோ நல்லவங்கன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. நம்ம மனிய வச்சு பே பண்ணா மட்டும் தான் அது பேன்னு கிடையாது. நம்ம கிட்ட மனியையும் தாண்டி நெறைய பெரிய பெரிய ரிசோர்ஸ் இருக்கு. நம்மளோட ஹெல்த் இருக்கு. நம்மளுடைய டைம் இருக்கு. அண்ட் முக்கியமா நம்மளுடைய அட்டென்ஷன் இருக்கு. இப்ப இருக்கிற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே மனிய நோக்கி ஓடுறது கிடையாது. அவங்க எல்லாருமே யூசருடைய அட்டென்ஷன கிராப் பண்ணணுங்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு தான் அட்டென்ஷன் எக்கானமி. ஏன்னா, ஒரு யூசரோடைய அட்டென்ஷன ஒரு பிளாட்ஃபார்ம் இழந்துருச்சுன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்க்கு மறுபடியும் அந்த யூசரோட அட்டென்ஷன் திரும்பி வராது. ஸோ, இதுக்காக தான் ஒவ்வொரு கம்பெனிஸும் நம்மளோட அட்டென்ஷன் மேல அவ்ளோ ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க நம்ம அட்டென்ஷன வாங்கி அப்படி என்ன பண்றாங்க? இந்த மாரி பிளாட்ஃபார்ம் நம்ம அட்டென்ஷன கிராப் பண்ணி, அத ஹார்வெஸ்ட் பண்ணி, அத பேக்கேஜ் பண்ணி, அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனிஸ்க்கு அத செல் பண்ணிர்றாங்க. அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டாஸ வச்சுக்கிட்டு நமக்கு ப்ராடக்ட்ஸ புஷ் பண்ணுவாங்க. 2022ல மட்டும் வேர்ல்டோடைய மொத்த ஆட் ரெவென்யூ $567 பில்லியன். இதுல வந்துட்டு கூகுளோட ஷேர் வந்து கிட்டத்தட்ட 50%. அதாவது $224 பில்லியன். Facebook அண்ட் Instagram கிட்டத்தட்ட $117 பில்லியன். இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நமக்கு அவங்களோட சர்வீஸ ஃப்ரீயா தான குடுக்குறாங்க. அப்புறம் எப்படி அவங்களால இவ்ளோ பெரிய அமௌண்ட்ட சம்பாரிக்க முடியும்? இந்த மணி எல்லாம் இவங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனிஸ் பே பண்ணுவாங்க. இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே யூசருடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மொத்த டேட்டாவையும் பேட்ச் பண்ணி அத அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனிக்கு வித்துர்றாங்க. அந்த அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இந்த டேட்டாவுக்காக கம்பெனிஸ்க்கு பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ்ல அமௌண்ட்ட பே பண்றாங்க. இது ஒரு கிளீன் பிசினஸ் மாடல். ஆனா கிளீன் அண்ட் ப்ரூட்டல். கூகுளுடைய எக்ஸ் எசிஸ்ட் கிறிஸ்டியன் ஹாரிஸ் த சோஷியல் டிலெமால ஒண்ணு சொல்லியிருக்காரு. "திஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் நாட் இன் த பிசினஸ் ஆஃப் கனெக்டிங் யூ. தே ஆர் இன் த பிசினஸ் ஆஃப் கீப்பிங் யூ." அப்படி நம்மள அவங்க கீப் பண்றதுக்கு என்னதான் பண்றாங்க? எப்படி அத பண்றாங்க? ஹியூமன்ஸால நம்ம எல்லாத்தோட பிரெயின்லயும் ஒரு கெமிக்கல் சிஸ்டம் இருக்கு. மீசோலிம்பிக் டோபமைன் பாத்வே. பேரு கேட்க வேணா கஷ்டமா இருக்கலாம். ஆனா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். டோபமைன்ங்கிறது ஒரு பிளஷர் ஹார்மோன் கிடையாது. அது டெம்ப்டிங் ஹார்மோன். இந்த சிஸ்டம் ஹியூமன் பிரெயின்ல எதுக்கு இருக்குன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். நம்ம ஆன்சிஸ்டர்லாம் காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க அவங்க சர்வே ஆவறதுக்கு அவங்க ஃபுட்ட தழுவணும், டேஞ்சர் அவாய்ட் பண்ணணும், அப்புறம் சோசியல் சர்க்கிள்ல மிங்கிள் ஆகிருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் பண்றப்ப நம்ம பிரெயின்ல ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அதுதான் டோபமைன். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா, நம்ம ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பிளஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத செய்ய தூண்டும். அதுதான் இந்த ஹார்மோனோட வேலை. ஜங்கிள்ல ஒரு ஹண்ட் பண்ணி ஒரு ஃபுட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த பிளஷர் இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால Instagramல ஒரு ஸ்க்ரால் பண்றப்ப ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நமக்கு அதே சேம் லெவல் ஆஃப் ரிவார்டு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட கேட்கறப்ப கூட நம்ம பிரெயின்ல அதே சேம் லெவல் ஆஃப் ஹார்மோன், சேம் லெவல் ஆஃப் எஃபெக்டிவ்னஸோட நம்மளோட பிரெயின்ல செக்ரீட் ஆகுது. இந்த ஹார்மோன் கன்டினியூஸா ஒரே பேட்டர்ன்ல செக்ரீட் ஆகுதான்னு கேட்டா கிடையாது. நம்ம ஃபோனுக்கு டிஎம்ஸ் ஒவ்வொரு டைம் வரும். ஒரு டைம்ஸ் டிஎம்ஸ் வராது. வேற ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாரி டைம்ல டோபமைன் கிராஷ் ஆகும். அந்த அன்பிரெடிக்டபிள் டோபமைன் ஹிட் தான் பெரிய ட்ராப். பிஎஃப் ஸ்கின்னர் இவரு ஒரு சைக்காலஜிஸ்ட். இவரு ராட்ஸ் மேல ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ட பண்றாரு. ஒரு பாக்ஸ்ல ஒரு ராட்ட உட்டுட்டு, அதுல ஒரு லிவர வைக்கிறாரு. அந்த லிவர ராட் போயிட்டு புல் பண்றப்ப, ஒவ்வொரு டைம் புல் பண்றப்பயும் அந்த ராட்டுக்கு ஃபுட் கிடைக்கும். ஆனா, கன்டினியூஸா ஃபுட் கிடைக்காது. ரேண்டமா ஃபுட் கிடைக்கிற மாரி வச்சிருந்தாரு. ஆனா, அந்த ராட்டு
அந்த லிவர புடிச்சு இழுக்கும்போது எல்லா டைம்ஸும் ஃபுட் குடுத்ததோட, அந்த ராட்டு அந்த லிவர புடிச்சு இழுக்கிறப்ப, ரேண்டமா ஃபுட் குடுக்குறப்ப தான் அந்த ராட்டு அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கு. நம்ம ஃபோன்லயும் இதே மெக்கானிசம் தான் ஒர்க் ஆகுது. இதனால என்ன நடக்குதுன்னா, நம்ம பிரெயின் தன்ன தானே புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம பிரெயின்ல இருக்கிற டோபமைன் ரிசெப்டார்ஸ கம்மி பண்ணிரும். ஸோ, நமக்கு நம்ம லைஃப்ல இருக்கிற சாதாரண விஷயத்தினால கிடைக்கிற ஹாப்பினஸ், லைக் நம்ம புக் படிக்கிறது, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒரு வாக் போறது, இந்த மாரி விஷயம் செய்யறப்ப கிடைக்கிற ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்காமயே போயிருது. ஏன்னா, இது நம்ம ஃபோன்ல குடுக்குற அளவுக்கு டோபமைன் ஹிட்ட குடுக்குறது கிடையாது. இத தெரிஞ்சுக்கிட்ட இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அத கரெக்ட்டா யூஸ் பண்ணி நம்மள ட்ரிகர் பண்றாங்க. அசா ரெஸ்கின் இவரு தான் நம்ப சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ற இன்ஃபைனைட் ஸ்க்ரால்ஸ கண்டுபிடிச்சாரு. ரீசென்ட்டா அவர் குடுத்த ஒரு இன்டர்வியூல இந்த இன்ஃபைனைட் ஸ்க்ரால எதுக்கு கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார். யோசிச்சு பாருங்க. இன்ஃபைனைட் ஸ்க்ராலுக்கு முன்னாடி நம்ம Facebook பேஜஸ்ல எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு கன்டென்ட்ட பார்க்குறோம்னா, பார்த்துட்டு நெக்ஸ்ட் கன்டென்ட் போனா, நெக்ஸ்ட்ன்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணா தான் அடுத்த பேஜுக்கான கன்டென்ட்ஸ் லோட் ஆகும். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த மாரி நெக்ஸ்ட் பட்டன கிளிக் பண்றப்ப, நம்ம நெக்ஸ்ட் கன்டென்ட் பார்க்கறதுக்கான ஃப்ரிக்ஷன் அதிகமாகறனால, யூசர்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியில வந்துர்றாங்க. இத ஓவர் கம் பண்றதுக்காக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்ஃபைனைட் ஸ்க்ரால வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்க்ரால் பண்றது மட்டும் தான் வேலை. ஸ்க்ரால் பண்றப்ப வர ஃபீட் கன்டென்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகிக்கிட்டே இன்ஃபைனைட்டா வந்துகிட்டே இருக்கும். இந்த இன்ஃபைனைட் ஸ்க்ராலால யூசருக்கும் அந்த கன்டென்ட்டுக்கும் நடுவுல இருக்க ஃப்ரிக்ஷன் கம்மியாவுது. யூசருக்கு டைம் போறதே தெரியாத அளவுக்கு கன்டென்ட்ட கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாம்பர்க்ல நடந்த ஒரு ஸ்டடியில சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இன்ஃபைனைட் ஸ்க்ரால் யூஸ் பண்ற யூசர்ஸ்ல 50% ஆஃப் த யூசர்ஸ் இன்டென்ஷனலா யூஸ் பண்ணல. அவங்க ஆட்டோமேட்டிக் மோட்ல யூஸ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுல் பண்ணோனே மேல ரெஃப்ரெஷ் பட்டன் சுத்தும். கேசினோ மிஷின்லயும் இதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு லிவர் இருக்கும். அத புல் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்றப்ப அன்பிரெடிக்டபிளான ரிசல்ட்ஸ் நமக்கு கிளம்புறாங்க. இது நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஹை டோபமைன் ஹிட்ட குடுக்கும். இன்ஸ்டாகிராமும் இதையே தான் ரெப்ளிகேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல புல் டூ ரிஃப்ரெஷ் அப்படிங்கிற ஃபீச்சர கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு டைம் லைக் பண்றப்பயும் நீங்க இன்னொருத்தருக்கு சோசியல் வேலிடேஷன் குடுக்குறீங்க. இல்லையா நீங்க உங்களுக்கு சோசியல் வேலிடேஷன் எடுத்துக்கிறீங்க. இதனாலேயும் டோபமைன் ஹிட் அதிகமாகுது. அண்ட் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒவ்வொரு பட்டன்ஸும் நம்ம பொறக்கிறப்பயே நம்ம யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. லைக் டபுள் டேப் டூ லைக் அத வந்துட்டு கொஞ்சம் மேலேயோ, கொஞ்சம் கீழயோ இறக்கி வச்சிருக்க மாட்டாங்க. உங்க தம்புக்கு எட்டுற இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அதே மாரி ஸ்டோரீஸ மேல வச்சிருப்பாங்க. அண்ட் நீங்க எதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத எல்லாத்தையும் உங்க கைக்கு எட்டுற இடத்திலேயே வச்சிருப்பாங்க. எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருப்பான். இது எல்லாமே தெரியாம நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இது எல்லாமே யோசிச்சு, ஆர்&டி பண்ணி நம்மள அந்த ஆப்ஸ்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. இன்ஸ்டாகிராம்ல எப்படி இன்ஃபைனைட் ஸ்க்ரால் இருக்கோ, அதே மாரி யூடியூப்ல ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. யூடியூப்ல ஒரு வீடியோ முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான சஜஷன்ஸ் முன்னாடியே குடுத்துருவாங்க. அண்ட் அந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த 5 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு அடுத்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். இந்த இடத்துல நெக்ஸ்ட் வீடியோ ப்ளே ஆவறதுக்கும், இப்ப இருக்கிற வீடியோ முடியறதுக்கும் நடுவுல 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அந்த 5 செகண்ட்ஸ் தான் நீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுமா? பார்க்கக்கூடாதா? அது நமக்கு தேவையா? தேவையில்லையா? அப்படின்னு டிசைட் பண்றதுக்கான ஒரு டைம் விண்டோ. இந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ள ஹியூமன் பிரெயினால அவ்ளோ இன்ஃபர்மேஷன எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்ட குடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா யூசர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு இன்டென்ஷனலா புல் பண்ணப்படுவாங்க. பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல இதுக்கு பேரு டிஃபால்ட் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹியூமன்ஸ் எப்பயுமே ஒரு விஷயத்த டிசைட் பண்றதுக்கு லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸான பாத்த தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவா யோசிச்சு அத ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட் தர்றத விட, ஏற்கனவே பண்ணி இந்த அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அது அதே விஷயத்துக்கு தான் மறுபடியும் சூஸ் பண்ணும். நம்ம யூஸ் பண்ற YouTube அத தான் நமக்கு எதிரான வெப்பனாவே யூஸ் பண்றாங்க. அண்ட் YouTube உடைய ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்க்கு பின்னாடி 2 ஸ்டேஜ் ஆஃப் டீப் லேர்னிங் மாடல் இருக்கு. இது ஸ்டேஜ் 1ல ஒரு யூசருடைய வாட்ச் ஹிஸ்டரி, கிளிக் த்ரூ ரேட்டு, ஸ்கிப் பிஹேவியர், இம்ப்ரஷன்ஸ் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும். அண்ட் ஸ்டேஜ் 2ல வீடியோஸோட ரேங்கிங், மல்டிபிள் ஆப்ஜெக்டிவ் பேலன்ஸ் இதெல்லாத்தையும் செக் பண்றாங்க. இத வச்சு நெக்ஸ்ட் வீடியோவ புஷ் பண்றாங்க. YouTube இந்த மாடல்ல இருந்து வர ரிசல்ட் அக்யூரேட்டா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சிஸ்டம ரிஃபைன் பண்றாங்க. இதுக்காக ஒவ்வொரு வருஷமும் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏபி டெஸ்டிங்ஸ ரன் பண்றாங்க. Snapchat ஸ்ட்ரீக்ஸ் இதுல என்ன இருக்கு? நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறேன். அவன் ஃபோட்டோ எடுக்கிறான், எனக்கு அனுப்புறான். அத தினமும் பண்ணோம்னா ஒரு ஃபயர் எமோஜி வருது. அவ்வளோதானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அது அப்படி ஒர்க் ஆகல.
அதில இருக்கிற சைக்காலஜி மோசமானது. லாஸ் ஏவியேஷன்னு சொல்லிட்டு ஒரு காக்னிட்டிவ் பயாஸ் இருக்கு. நோபல் பிரைஸ் வின் பண்ண சைக்காலஜிஸ்ட் டேனியல் கஹ்னிமன் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருள நம்ம லாஸ் பண்றதோடைய பெயின், அதே பொருள நம்ம கெயின் பண்றதுல கிடைக்கிற பிளஷர விட ட்வைஸ் அஸ் பவர்ஃபுல். இந்த இடத்துல நீங்க 200 டேஸ் கன்டினியூஸா ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டெயின் பண்றீங்க. ஆனா 201st டே அந்த ஸ்ட்ரீக்க நீங்க பிரேக் பண்றீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லாஸ் வருது. அது ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் இல்ல. உங்க பிரெயின பொறுத்தவரையும் அது ஒரு 200 டேஸ் உடைய கன்டினியூயஸ் எஃபோர்ட்க்கு கிடைச்ச ஒரு ப்ரூஃப். ஸோ, அத பிரெயின் என்னைக்குமே லாஸ் பண்றதுக்கு விரும்பாது. இந்த இடத்துல Snapchat என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஸ்ட்ரீக்க பிரேக் பண்றப்ப ஒரு ஹவர் கிளாஸ போட்டு உங்கள பேனிக் மோட்ல வச்சிருக்காங்க. அதாவது அந்த டைம்ல நீங்க உங்க ஸ்ட்ரீக்க மெயின்டெயின் பண்றதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றீங்க. இத வந்துட்டு ஃப்ரெண்டு கூட பேசணுங்கிறதுக்காக, அந்த ஃபீலிங்ஸ்க்காக நீங்க பண்ணல. அந்த ஸ்ட்ரீக் போயிடுமே அப்படிங்கிற அந்த ஃபியர்னால தான் நீங்க ஃபோட்டோ அனுப்புறீங்க. ஜெய்ன்-கார்னிக் எஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபினாமினன் இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு இன்கம்ப்ளீட்டான டாஸ்க்க நம்ம பிரெயின் கம்ப்ளீட்டட் டாஸ்க்கோட இன்டென்சிவா நம்ம பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அந்த டாஸ்க்க முடிக்கிற வரையும் நம்ம பிரெயின் அத பத்தியே கன்டினியூஸா யோசிச்சுட்டு இருக்கும். ஸோ, இதனால தான் ஸ்னாப்ப அனுப்பாம இருக்கிறப்ப நமக்கு மென்டலா அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப பார்த்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்த டிசைன்ஸ் எல்லாமே ஆக்சிடென்டலோ, கோஇன்சிடென்ட்ஸோ கிடையாது. இது எல்லாமே கம்ப்ளீட்டா இன்டென்ஷனலா ஆர்&டி பண்ணி கிரியேட் பண்ண டிசைன் பேட்டர்ன்ஸ். இந்த சோசியல் மீடியா ஆப்ஸ்னால உங்க பிரெயின்ல நெறைய நியூரலாஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கு நியூரோ இமேஜிக் எவிடன்ஸும் இருக்கு. ஒரு எம்ஆர்ஐ ஸ்டடீஸ்ல சோசியல் மீடியா அடிக்ஷன்ல ஹை ஸ்கோர்ல இருக்கிற பீப்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, அவங்களுடைய பிரெயின ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப, அவங்கள்ல பல பேருக்கு பைலேட்ரல் அமிக்டலா இருக்கு. பைலேட்ரல் அமிக்டலானா என்னன்னா, ஒரு யூசர் சோசியல் வேலிடேஷனுக்கு ரொம்ப சென்சிட்டிவா அதாவது ஒரு லைக்கோ, ஒரு கமெண்ட்டோ இல்லாம போச்சுன்னா, அது அவங்கள ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கிரும். பிரெயின்ல எமோஷனல் ப்ராசஸிங் சென்டர்ல இருக்க கிரே மேட்டரோடைய லெவல் கம்மியாவறனால இது நடக்குது. அவங்கள்ல பல பேருக்கு பிரெயின்ல இருக்கிற ரிவார்ட் சிஸ்டம் உடைய கோர் வந்துட்டு கம்மியா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு யாரு ட்ரக்ஸுக்கு அதிகமா அடிக்ட் ஆயிருப்பாங்களோ, அவங்கள்ல பார்க்கப்படுற ஸ்ட்ரக்சர் இது. ட்ரக்ஸுக்கு அடிக்ஷனா இருக்கிறதும், சோசியல் மீடியாக்கு அடிக்ஷனா இருக்கிறதும் ஒரே லெவல் ஆஃப் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் காமிக்குது. சோசியல் மீடியாக்கு அடிக்ஷனா இருக்கிறவங்களால டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது. இம்பல்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனால அவங்களால லாங் டெர்ம் கான்சிக்வென்சஸ கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி டிசிஷன்ஸ எடுக்க முடியாது. அந்த யூசருடைய ஆக்டிவ் கான்சன்ட்ரேஷன் அவங்க ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாவே அவங்களுடைய பிரெயினோடைய கான்சன்ட்ரேஷன் பவர் கிட்டத்தட்ட 22% வரையும் குறையுது. இதே அவங்க டெய்லியும் 2 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் கிட்டத்தட்ட 35% வரையும் ட்ராப் ஆகுது. வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள. ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் எப்பயுமே ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லயே இருப்பாங்க. தன்னை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி அதே எமோஷனல் ட்ராப்லயே அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இதனால மக்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டோடைய ஜிடிபிக்கும் இது பெரிய ப்ராப்ளமா வருது. பிரான்ஸ்ல நடத்தின ஒரு ஸ்டடியில அட்டென்ஷன் எக்கானமியோட எஃபெக்ட் வந்துட்டு மக்கள் மேலேயும், கவர்மெண்ட் மேலேயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி நடத்தினதுல 2060ல பிரான்ஸோடைய ஜிடிபி கிட்டத்தட்ட 1.4% 2.3% வரைக்கும் கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க மக்களுடைய காக்னிட்டிவ் எபிலிட்டியும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் கம்மியா வருது. சோசியல் மீடியா அடிக்ஷன் ரேட் வந்துட்டு கிட்டத்தட்ட 10%. 10%னோனே கம்மியா தெரியும். ஆனா குளோபல் சைஸ்ல பார்க்குறப்ப சோசியல் மீடியா யூசர்ஸ் கிட்டத்தட்ட 5 பில்லியன்ஸ். அதுல 10%னா கிட்டத்தட்ட 500 மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் வந்து இதனால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ, இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுலேருந்து தப்பிக்க கொஞ்சமா வில் பவரும், ஹார்ட் ஒர்க்கும் இருந்துச்சுனாவே நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க ஃபோன் யூஸ் பண்றீங்க அதிகமா, நீங்க ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துக்கணும். நீங்க ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபோன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்றீங்க? எந்தெந்த சோசியல் மீடியா ஆப்ஸ் அதிகமா யூஸ் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க நோட் பண்ணத வச்சு, ஒரே நாள்ல எல்லா ஆப்ஸையும் கட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஆப்பா எடுத்து, அந்த ஆப்போடைய டைமிங்க கட் பண்ணுங்க. அந்த டைமிங்க கட் பண்றதுலேருந்து, அப்புறம் ஒவ்வொரு ஆப்பா எலிமினேட் பண்ணுங்களேன். ஃபோன் யூஸ் பண்றத கம்மி பண்றப்ப உங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸ் அதிகமாகும். அந்த டைம்ல பிரெயினுக்கு போர்டம் வந்து மறுபடியும் ஃபோன் பக்கமே போகும். இத தடுக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு பிசிக்கல் எக்சர்சைஸ் பண்ணலாம், புக் படிக்கலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாரி டிஃபரண்டான திங்ஸ ட்ரை பண்ணி, ஃபோன் யூசேஜ இந்த மாரி திங்ஸோட ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே சோசியல் மீடியா ஆப்ஸ் தன்னுடைய பிசினஸ்க்காக பண்ண ஒரு சதி. அதே மாரி கம்பெனிஸ் வந்துட்டு யூசர்ஸோடைய அட்டென்ஷன்க்காகவும், அவங்களுடைய டைமுக்காகவும் போட்டி போட்டுக்கிட்டு யூசரோட அட்டென்ஷன திருட பார்க்குறாங்க. ஸோ, அதுலேருந்து நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஸோ, இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்ஃபினிட் ஸ்க்ரால்க்கு பின்னாடி, அதுக்கப்புறமா ஒவ்வொரு சோசியல் மீடியா ஆப்ஸோடைய டிசைனுக்கு பின்னாடியும், அவங்களுடைய அட்டென்ஷன் திருடுறதுக்காக
பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல ஏதாவது புதுசா கத்துக்கிட்டு இருந்தீங்கனாலும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன தட்டிக்கோங்க. சோசியல் மீடியா ஆப்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள அடுத்து இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான புது டாபிக்கோட சந்திக்கிறேன்.